அரிதினும் அரிதா வானத்தில் சில நட்சத்திரங்கள் தோன்றி டக்குன்னு நம்ம பார்க்குறதுக்குள்ளே மறைஞ்சு போய்ட்ற மாதிரி சினிமாலேயும் சில சமயங்கள் அந்த மாதிரி சில நட்சத்திரங்கள் தோன்றுவாங்க. ஆனால் நம்ம அவங்கள கொண்டாட ஆரம்பிக்கும் போதே அவங்க மறைஞ்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு நட்சத்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 70ஸ்களில் தன்னுடைய நடிப்பால் அசர வச்சு பல சீனியர் ஆர்டிஸ்ட்டுகளாலையும் மகளே மோளே அப்படின்னு கொண்டாடப்பட்ட நடிகை ஷோபா அவர்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் வீடியோ சீரிஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். 1962 பிறந்து 1980 உதிர்ந்து போன நடிப்பு தேவதை தான் ஷோபா. இவங்களோட சொந்த ஊர் கேரளா. ஷோபாவோட அம்மா பிரேமாவும் நடிகை தான். கிட்டத்தட்ட 100 மலையாள படங்களில் சப்போர்ட்டிவ் கேரக்டர்கள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ நடிப்பு ஷோபாவுக்கு ஜீன்லேயே இருந்த ஒரு விஷயம் தான். சின்ன வயசில் அவங்க அம்மா சினிமா தியேட்டருக்கு போகிறப்போ எல்லாம் ஷோபாவையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். அங்கே சினிமாவில் பாட்டு டான்ஸ் வந்தால் குழந்தை ஷோபாவும் ஆடி பாட ஆரம்பிச்சிருவாங்களாம். அதனால் ஷோபாவோட அம்மாவுக்கு எப்படியாவது தன்னோட மகளை பெரிய ஹீரோயின் ஆக்கிடணும். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை தான் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே முடிஞ்சிருச்சு. தன்னுடைய மகளாவது எப்படியாவது பெரிய ஹீரோயின் ஆகிடணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. ஆனால் ஷோபாவோட அப்பா கேபி மேனன் அவருக்கு கல்யாணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டு தான் ஷோபாவோட அம்மாவையே கல்யாணம் பண்ணியிருக்காரு. கடைசியில் ஷோபா அம்மாவோட ஆசை தான் நிறைவேறுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது எப்படி நிறைவேறுச்சு? ஷோபா பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டில் தான் அவங்க படிச்சிருக்காங்க. ஷோபா குடியிருந்த ஏரியாவில் தான் ஒளிப்பதிவாளர் மஸ்தான் வீடு இருந்திருக்கு. இவர் நடிகர் சந்திரபாபுவோட ஃப்ரெண்டு. ஒரு முறை சந்திரபாபுவோட வீட்டுக்கு போகிறப்போ ஷோபாவையும் அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த நேரத்தில் சந்திரபாபு தன்னோட தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற படத்துக்காக நிறைய குழந்தை நட்சத்திரங்களை தேடிட்டு இருந்திருக்காரு. அவரோட கண்களில் குழந்தை ஷோபா பட பெற்றோர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு. இந்த ஒரே ஒரு படம் தான், அதுக்கு மேலே நோ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காரு ஷோபாவோட அப்பா. ஆனால் சினிமா ஷோபாவை விடுறதா இல்லை. ஷோபா 2ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தப்போ நடிகர் பிரேம் நசீரோட மலையாள படத்தில் நாயகிக்கு தங்கை ரோலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நிறைய மலையாள படங்களில் குழந்தை நட்சத்திரமாக ஷோபா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு திரைப்படமான சிந்தூர செப்பு அப்படின்ற படத்தில் சிறப்பாக நடித்ததுக்காக 1971க்கான சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான கேரள அரசோட விருது ஷோபாவுக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியாக பட வாய்ப்புகள் விடாமல் ஷூட்டிங், ஸ்கூலுக்கு சரியாக போக முடியாததால் 5ஆம் வகுப்போட ஷோபா படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. குழந்தை நட்சத்திரமாக அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த ஷோபா தன்னுடைய 14வது வயசுல ஏகாகினி அப்படின்ற படத்துல ஹீரோயினா தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல அச்சாணியில நடிகர் முத்துராமனோட தங்கை, வைரம் படத்துல நடிகை ஜெயலலிதாவோட தங்கைன்னு சின்ன சின்ன கேரக்டர்கள்ல நடிச்சிட்டு இருந்த ஷோபா நிழல் நிஜமாகிறது அப்படின்ற படத்துல 2 ஹீரோயின்கள்ல ஒருத்தரா நடிச்சிருப்பாங்க. அந்த குழந்தை முகத்துல அந்த படத்துல தான் எத்தனை உணர்ச்சிகள். வீட்டு வேலை பார்க்கக்கூடிய குறும்புக்காரி, சரத்பாபு கிட்ட ஏமாந்து நிற்கும் அப்பாவி பெண், தன்னை ஒருதலையா காதலிக்கிற ஹனுமந்துவை பரிதாபமா பார்க்கறதுன்னு அந்த சின்ன முகம் நொடிக்கு நொடி நடிப்பையும் எக்ஸ்பிரஷன்ஸையும் படம் முழுக்க வாரி வழங்கி இருக்கும். இந்த படம் வெளிவந்தது 1978. அதே வருடத்துல தான் டைரக்டர் மகேந்திரனோட முள்ளும் மலரும் படமும் வெளிவந்துச்சு. அந்த படத்துல நடிகர் ரஜினிகாந்துக்கு தங்கச்சியா அந்த திரைப்படத்துல நடிகை ஷோபா நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விட அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்திருப்பாங்க. அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு அந்த வார்த்தை கிளீஷேவாக இருந்தாலும் கூட அதை விட ஆகச்சிறந்த வார்த்தையால் நடிகை ஷோபாவை அவங்களுடைய நடிப்பை நம்மளால் கொண்டாடிட முடியாது. இதே வருடம் கேரள அரசோட சிறந்த நடிகைக்கான விருதையும் ஷோபா வாங்கியிருக்காங்க. நடிகை ஷோபாவினுடைய தற்கொலைக்கு பிறகு டைரக்டர் மகேந்திரன் அந்த டைமில் ஒரு மீடியாவுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஷோபா பற்றிய பல நினைவுகளை பகிர்ந்திருப்பார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முள்ளும் மலரும் படத்தோட டப்பிங் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி டப்பிங் கொடுக்குற பெண்கள் யாருமே வரலை. சரத்பாபு ஜீப்ல ஏறி பெண்கள் கலாட்டா பண்ற மாதிரியான காட்சி அது. கடைசியில் அந்த காட்சியில் வந்த அத்தனை பெண் கேரக்டர்களுக்குமே ஷோபாவே குரல் கொடுத்துட்டாங்க. ஷோபா கிட்ட முகபாவம் மட்டும் மாறி மாறி காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கேமரா ஓட விட்டா போதும், எங்க கட் சொல்றதுன்னு நமக்கே குழப்பமாயிடும். அந்த அளவுக்கு சிறப்பாக அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஷோபாவை கொண்டாடி இருக்கக்கூடிய மகேந்திரன், ஷோபாவோட மரண செய்தி எனக்கு கிடைச்சதும் மாலையை வாங்கிக்கிட்டு வடபழனியில் இருக்கிற ஷோபா வீட்டுக்கு போனேன். ஆனால் கடைசி வரைக்கும் நான் ஷோபா உடம்ப வச்சிருந்த ரூமுக்குள்ளே போகவே இல்லை. அழகான புஷ்பத்தை போல எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருந்த அந்த முகத்தை சவமா கலையிழந்த பிணமா பார்க்க என் மனசு இடம் கொடுக்கல. ஐ வாஸ் so much disturbed in my inner mind அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வீடு வாசல் படியில் ஈகோவால் பிரிஞ்ச கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிற ஒரு கேரக்டர். ஒரு விடுகதை ஒரு தொடர்கதையில் விரும்பாத கணவனோட மனைவி. ஏணிப்படிகள் அப்படின்ற திரைப்படத்தில் தியேட்டர் சுத்தம் செய்கிற பொண்ணு சினிமாவில் ஹீரோயின் ஆகிற கேரக்டர். அகல் விளக்கில் இட்லி விற்கக்கூடிய அனாதை பெண். அழியாத கோலங்களில் இந்துமதி டீச்சர். பசி திரைப்படத்தில் குப்பை பொறுக்கக்கூடிய பொண்ணு குப்பம்மா. மூடு பணியில் சைக்கோ கிட்ட சிக்கி கொண்ட நாயகின்னு ஒன்றுக்கொன்று வித்தியாசமான கேரக்டர்களில் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே ஷோபாங்கிற நடிப்பு தேவதை நடித்து தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் 17 வயசுலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்ட ஷோபாவுடைய பர்சனல் வாழ்க்கையில் ஒரே ஒரு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் பலரால் ஆதகமாக பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஷோபா அதை பற்றின கருத்தில் தெளிவாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அந்த டைமில் மீடியாவுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த பேட்டியை இப்போது இந்த ஆடியோவில் நம்மளால் ப்ளே பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த பேட்டியில் நிருபர்கள் கேட்ட கேள்வி மற்றும் அதற்கு நடிகை ஷோபா கொடுத்த பதில்களை நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
நிருபர் கேட்ட ஒரு கேள்வியில் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, உங்கள் முதல் கன்னட படமான கோகிலாவில் உங்கள் ரசிகர்களுக்கு ஏற்பட்ட திருப்தி, தமிழில் மகேந்திரனின் முள்ளும் மலரும் படத்தில் உங்கள் ரசிகர்களுக்கு கிட்டிய மனநிறைவு, பாலச்சந்திரன் நிழல் நிஜமாகிறது படத்தில் உங்கள் ரசிகர்களுக்கு ஏற்பட்ட உற்சாகம் உங்களுடைய மற்ற படங்களில் கிடைக்கலையே அப்படின்னு கேட்டதுக்கு ஷோபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாலச்சந்தர் போன்ற ஒரு சில டைரக்டர்கள் என்னை அவர்கள் கோணத்திலிருந்து நடிக்க சொல்லுவாங்க. நான் வேறு விதமாக செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். அதை அவங்கள்ட்ட சொல்லவும் செய்வேன். என் விருப்பப்படியே நடித்து காட்ட சொல்லுவாங்க. நடித்த விதம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருந்துச்சுன்னா அப்படியே செய் அப்படின்னு பெருந்தன்மையோடு ஒப்புக்குவாங்க. பாலச்சந்தர் போன்ற சில டைரக்டர்களிடமே என்னால் மனம் விட்டு சில அபிப்பிராயங்களை சொல்ல முடிகிறது. மற்றவர்களிடம் அப்படி சொன்னால் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்ற தயக்கமே அதற்கு காரணம். ஆனால் நிச்சயமாக என் வரையில் என் மனதுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் நடித்திருப்பதாகவே நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நிருபர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, எல்லா படங்கள்லையும் சோகமான மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலேயே நடிக்கக்கூடிய உங்களால் கிளாமர் ரோலில் வர முடியுமா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு கேட்டதுக்கு ஷோபா என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிச்சயமாக எல்லா விதமான கேரக்டர்களையும் என்னால் சோபிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுவரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் கிடைக்கல பெருசா. எனக்கு குணச்சித்திர கதாபாத்திரங்கள் தான் கிடைச்சி வந்தன. இப்போ சில படங்களில் கிளாமர் ரோல் பண்ணுறேன். அதை பார்த்தா உங்கள் அபிப்பிராயத்தை நீங்களே மாற்றிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நிருபர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, எந்த அடிப்படையில் நீங்கள் கேரக்டர்களை ஒத்துக்குவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஷோபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படத்தை ஒத்துக்கிறதுக்கு முன்னால் படத்தினுடைய கதை, அதில் என்னுடைய பங்கு ஆகியவற்றை பற்றி நான், என்னுடைய தாயார், மகேந்திரா ஆகியோர் உட்கார்ந்து டிஸ்கஸ் செய்த பிறகே ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மகேந்திரான்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது டைரக்டர் பாலு மகேந்திராவை அப்படின்றத இந்த இடத்துல நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிறேன். அடுத்த கேள்வி நிருபர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரோல் பிடிச்சிருந்து பாலுவுக்கு அது பிடிக்காம போயிட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது டைரக்டர் பாலு மகேந்திராவை தான். அதற்கு ஷோபா என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிச்சயமாக நான் ஒத்துக்கவே மாட்டேன். பாலு எது சொன்னாலும் அது என் நன்மைக்காக தான் சொல்லுவார், என் வளர்ச்சிக்காக தான் எதையுமே செய்வார் அப்படின்றத நான் மனப்பூர்வமாக உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷோபா சொல்லியிருக்காங்க. இத்தனை நம்பிக்கையாக பாசிட்டிவாக இருந்த ஷோபா தான் அடுத்த சில மாதங்களில், அதாவது 1980 மே 1ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. என்னுடைய மகளை சிறைப்பறவையாக்கிட்டாங்க, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் என் பொண்ணு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா அப்படின்னு ஷோபாவோட அம்மா அந்த நேரத்தில் மனசொடிஞ்சு சில பேட்டிகளில் பேசியிருக்காங்க. 1984 மகள் ஷோபா மாதிரி அவங்களும் தற்கொலை முடிவையே எடுத்திருக்காங்க. தன்னுடைய நடிப்பு திறமைக்காக தேசிய விருது, ஊர்வசி விருது வாங்கின ஷோபா இத்தனை சீக்கிரமாக தற்கொலை முடிவை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டது திரையுலகத்துக்கு கண்டிப்பாக நிச்சயம் ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அழியாத கோலங்கள், மூடு பண்ணின்னு அடுத்தடுத்து பாலு மகேந்திராவோட இயக்கத்தில் நடித்த நடிகை ஷோபா பாலு மகேந்திரா கூட கிட்டத்தட்ட ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமான உறவு ரொம்பவே ஆழமாக இருந்தது அப்படின்லாம் அந்த டைமில் சொல்லப்பட்டு வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே பாலு மகேந்திராவுக்கும் ஷோபா அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த காதல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனையினால தான் அவங்க தற்கொலை முடிவே எடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுறது உண்டு. பட் எதற்குமே கிளியரான ஆதாரங்கள் இல்லை அப்படின்றதுனால நம்ம அதை பற்றி ரொம்ப தெளிவாக பேச முடியாது. இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். இது ஒருத்தர் தன்னுடைய பெயினை, அதாவது தன்னுடைய வலியை எப்படி வெளிப்படுத்துவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்துவாங்க. ஒரு கலைஞன் தன்னுடைய வலியை தன்னுடைய கலை மூலமாக தான் வெளிப்படுத்துவார். அப்படி இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் தன்னுடைய மனைவி ஷோபா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ரொம்பவே மன உளைச்சலில் இருந்திருக்காரு. தன்னுடைய மனைவி மீதான அந்த நினைவலைகள் மற்றும் அவங்களுடைய பிரிவு இதெல்லாம் எடுத்து சொல்கிற விதமாக அவர் நமக்கு கொடுத்த திரைப்படம் தான் 3ஆம் பிறை. அதனுடைய கதையை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக இருப்பாங்க. கமலஹாசனுடைய வாழ்க்கையில் அவங்க திடீர்னு வந்து அவருடைய எல்லாமுமா மாறி கடைசியில் யோசிக்கவே முடியாத ஒரு நேரத்தில் கமலஹாசனை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த 3ஆம் பிறை திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸை இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களால் கலங்காமல் இருக்கவே முடியாது. பாலு மகேந்திரா சாரினுடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு அந்த படத்தை சொல்லலாம். அந்த படத்தினுடைய கதை தான் ஷோபா தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் வந்து தன் கூடவே இருந்து கடைசியில் தன்னை பரிதவிக்க விட்டுட்டு மரணிச்சிட்டாங்க அப்படின்றத அந்த கதை மூலமாக பாலு மகேந்திரா நமக்கு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய டைட்டில் கார்டிலே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எல்லாமுமா இருந்த என் அன்பு மனைவி அம்மு, அதாவது ஷோபாவுக்கு இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை டெடிகேட்டும் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஒரு காதல் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி சில நட்சத்திரங்கள்லாம் அப்படி தான் வானத்தில் தோன்றதும் தெரியாது, மறையிறதும் தெரியாது. அது அப்படி ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் தான். அப்படி தான் தமிழ் சினிமாவில் தோன்றி வெகு சில கதாபாத்திரங்கள் வழியாக நம்ம மனசில் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிற நடிகை ஷோபா ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம். ஆனால் அது அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்போ அதை விட சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறிடுச்சு. ஸோ எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் வீடியோ சீரிஸில் இன்றைக்கி நடிகை ஷோபா பற்றி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷோபா பற்றி சொன்ன விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் ஆயிடுங்க.